அத்தியாயம் 22. அலெக்ஸ் கிட்ட எவ்வளோ பணம் வாங்கின யோகி? லிசியை அவன்கிட்ட மாட்டி விட எவ்வளவு பணம் வாங்கின என்று கேட்டான் ஜார்ஜ். டேய், அபாண்டமா பழி போடாத. லிசியை சந்தேகப்படவே மாட்டியாடா? என்ன என்ன சந்தேகப்படுவியா? நான் செத்தாலும் லிசியை சந்தேகப்பட மாட்டேன்டா யோகி. அது நடக்கவே நடக்காது. ஏன் லிசி தப்பா போகவே மாட்டா. இது எந்த ஒரு நியாயம்? யோகி படு கடுப்பானான். லிசி அலெக்ஸோட இப்ப எங்க இருக்கா? லிசிய அலெக்ஸ் எங்க கடத்தி வச்சிருக்கான்? சொல்லுடா எருமை என்ற ஜார்ஜ் யோகியின் சட்டையை பிடித்திழுத்து கிழித்தே விட்டான். நான் கேரளாவுக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே நீ என்கிட்ட போய் பேசியிருக்க. ஏண்டா நாடகான்னு? நீ என்னோட நண்பனாடா? எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கோபத்தில் சொன்ன ஜார்ஜ் யோகியை பிடித்து தரையில் தள்ளிவிட்டான். தரையில் போய் விழுந்த யோகி, அலெக்ஸ் எவ்வளவு பணம் கொடுத்தா உனக்கு என்ன? லிசி அவன் கூட தான் இருக்க விருப்பப்படுது. இத்தனை நாளும் லிசி அலெக்ஸோட டச்சில் தான் இருந்திருக்கா என்றான் நக்கலாக. அடிச்சு பல்ல பேத்துருவேண்டா. யார் சொன்னா? லிசி மனசுல அந்த அலெக்ஸ் நாய் இல்லவே இல்லை. அந்த பொம்பளை பொறுக்கிய லிசி ஒரு செகண்ட் கூட நினைக்க மாட்டா. காசு பணம் தான் இப்ப பொண்ணுங்களுக்கு முக்கியம்டா. நாம பேசுறது லிசிய பத்தி யோகி, என்னோட லிசிய பத்தி என்றான் ஜார்ஜ் அழுத்தம் திருத்தமாக. ஏதோ கேட்காத ஹாசியத்தை கேட்டது போல சிரிக்க ஆரம்பித்தான் யோகி. சிரிக்காத யோகி, எனக்கு ஆத்திரமா வருது. உன்னோட லிசியா? அவளை முதலா தொட்டது அலெக்ஸ்டா. உன் விரல் நகம் கூட லிசி மேல காதலாக பட்டது இல்லை. நாம இப்ப 22ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் யோகி. உன் தாத்தா பாட்டி காலத்துல நடந்த கதையெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்லாத. கடைசி தரமா கேட்கிறேன், பதில் சொல்லிடு. லிசி எங்க பிடிச்சு வச்சிருக்கா அந்த அலெக்ஸ்? யோகி அமர்க்கலமாய் சிரித்தான். சிரிக்காதடா எருமை, எனக்கு வர ஆத்திரத்துக்கு. இஷ்ட விரோதமா தான் லிசி அலெக்ஸ் கிட்ட இருப்பான்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா, லிசிக்கு அலெக்ஸ் மேல துளி கூட இஷ்டம் கிடையாது. அவன் எங்கேயோ கண்காணாத இடத்துல லிசியை பிடிச்சு வச்சிருக்கான். இன்னும் 24 மணி நேரத்துல லிசியை நானே கண்டுபிடிச்சிடுவேன் என்று சொடுக்கு போட்டு சொன்ன ஜார்ஜ், என் கூட இத்தனை வருஷமா உண்மையான நண்பனாக தான் இருந்தீனா நீயாவே அட்ரஸ் சொல்லிடு என்றான். ஆ என்று வலியில் முணங்கிய யோகி, ஒரு நிமிஷம் என்னை அந்த சேர்ல உட்கார வைடா, இடுப்பு செம்மையா வலி எடுக்குது என்று கெஞ்சினான். ஆனால் ஜார்ஜ் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. அவன் மனமே கல்லாகி போனது போல இருந்தது. ஹெல்ப் பண்ண மாட்ட? சரிதான் போடா என்றபடி தானாக அருகே இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்தான் யோகி. ஜார்ஜ் கோபமாக ஏதோ பேச ஆரம்பித்த போது, ஒரே ஒரு ஃபோன் பேசிட்டு நீ கேட்ட விபரத்தை சொல்றேன் என்றபடி குனிந்து தரையில் கிடந்த தனது கைபேசியை எடுத்தான் யோகி. ஏதோ ஒரு நம்பருக்கு கால் செய்தான். ஹலோ. எதிர்முனையில் ஒரு பெண் குரல். ஹலோ, நான் யோகி பேசுறேம்மா. சொல்லு யோகி. இந்த கிறுக்கன் கண்டுபிடிச்சிட்டாமா. நீ சொன்ன மாதிரி அலெக்ஸ் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். மறுமுனையில் ஏதோ பேச்சு குரல். அவன் மனசை முழுசா தெரிஞ்சிட்ட பிறகுதான் உனக்கு கால் செஞ்சேம்மா. கடைசி வர பிடி கொடுக்கல. எத்தனை விதமா கேள்வி கேட்டும் அவன் உன்னை விட்டு கொடுக்கல தெரியுமா லிசி? நீ சொன்னதுதான் பழிச்சிருக்கு. யோகியின் சம்பாஷணைகளை கேட்ட ஜார்ஜ் பட்டன அவனது கைபேசியை பிடுங்கி, லிசி லிசியா இது என்று கேட்டான். மறுமுனையில் யாரோ மூச்சுவிடும் சப்தம் கேட்டது. லிசி தானே? ஏய் லிசி, உன்னை நேர்ல பார்த்தேன், கொன்று வேண்டி. ஒரு வாரமா என்னை லோன்னு அலைய விட்டுருக்க. எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுறீங்களா? எல்லாரையும் பின்னி பெடல் எடுக்க போறேன் பாரு. மறுமுனையின் கைபேசி இணைப்பு அருந்து போனது. அதே வேளையில் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த வசந்தா யோகியின் கிழிந்த உதடுகளையும் ரத்தம் சொட்டும் புருவத்தையும் பார்த்து, என்னடா யோகி, உன்னை யார் அடிச்சது என்று கேட்டாள். இந்தா என் எதிரில் உட்காந்துருக்கான்ல, அந்த தடிமாடு தான் என்னை அடிச்சது. ஒரே ஃபோன் காலில் அந்த வாட்ச்மேன் ரத்தனவேலு எனக்கு சங்கூத பார்த்தாண்டி என்று யோகி கடுப்பாக சொன்னான். ஜார்ஜை ஊரக்கண்ணால் பார்த்த வசந்தா பயந்த குரலில், உண்மை தெரிஞ்சிருச்சா? எப்படிடா என்று கேட்டாள். எனக்கு கால் போட்டான், நான் எடுக்கலைன்னொன்னே அந்த வாட்ச்மேன் ரத்தனவேலு உனக்கு கால் பண்ணான். 2 பேரும் ஜார்ஜ் கிட்ட மாட்டிக்கிட்டாச்சு என்று உடல் வலியில் கஷ்டப்பட்டு பேசினான் யோகி. யோகி அமர்ந்திருந்த பிளாஸ்டிக் நாற்காலியின் அருகே வேகமாக சென்ற ஜார்ஜ், டே லிசி கூட தானே இப்போ பேசின, ஃபோனில் என்ன பேசின, அவன் உன்கிட்ட இப்போ என்ன சொன்னான், அவ இப்போ எங்கே இருக்கா என்று அடுக்கினான் கேள்விகளை. அவள் அலெக்ஸோட வீட்டிலேருந்து கிளம்புனதும் வாட்ச்மேன் ரத்னவேலு வீட்டுக்கு போயிட்டா. லிசி தன்னோட வீட்டுக்கு வந்த விபரத்தை சொல்லத்தான் ரத்னவேல் கால் செஞ்சுருக்காரு. லிசி இப்போ ரத்னவேல் வீட்டில் தான் இருக்கா. மணி 4:15 தான் ஆகுது. நான் ரத்னவேல் வீட்டுக்கு போகிறேன் என்று கூறிவிட்டு நகர போனான் ஜார்ஜ். இருடா, லிசி இப்போ அங்கே இல்லை என்ற யோகி ஜார்ஜை தடுத்து நிறுத்தினான். வேணா, என்னை எரிச்சல் படுத்தாத. இப்போ தானே லிசி ரத்னவேல் வீட்டில் இருக்கான்னு சொன்னேன். லிசி வேறு இடத்துல இப்போ இருக்காளாம். எந்த இடம்னு உனக்கு க்ளூ கொடுக்க சொன்னான். என்ன க்ளூ? உன்கிட்ட ஜூன் ஜூலை மாதத்தில் அப்படின்னு மட்டும் சொல்ல சொன்னான். இதுதான் க்ளூ.
திரும்ப சொல்லு, என்ன சொல்லச் சொன்னா என்று தெளிவுபடுத்தி கொண்டான் ஜார்ஜ். ஜூன் ஜூலை மாதத்தில். இந்த க்ளூ தர்ற வேலையெல்லாம் ஆகாது. அவளை நான் சீக்கிரமாக பார்க்கணும். ஒழுங்கு அட்ரஸ் சொல்லு. மச்சி, என்னை நீ கொன்னே போட்டாலும் என்னால் சொல்ல முடியாதுடா. லிசி இந்த கணம் எங்கே இருக்கான்னு எங்கள் 2 பேருக்குமே தெரியாதுடா. யோகி, பொய் பேசாத, உண்மையை மறைக்காத. லிசியோட க்ளூவை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எனக்குலாம் அறிவில்லை. அது போக இவ்வளவு அடி உத வாங்கின பிறவும் பொய் பேச நான் முட்டாளாடா? அதானே, லிசி பேச்சை கேட்டதுக்கு யோகி மொத்தமாக வாங்கி கட்டிக்கிட்டான்ல. எல்லாம் அந்த லிசி லூசு கொடுத்த ஐடியா தான். யோகியை எப்படி அடித்து வச்சிருக்க பாரு என்று கோபமாக குறைப்பட்டாள் வசந்தா. வசந்தா, நான் 2 கேள்வி தான் கேட்க போகிறேன். அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு, சரியா? கேளுடா. லிசி அலெக்ஸ் கூட எதுக்கு 3 நாள் தங்கினான்? அவன் மனசை மாற்ற போனாடா. நீ அவளும் கல்யாணம் செய்துக்க போகிறீங்கன்னு சொல்கிறதுக்காக போனான். இத்தனை நாள் என்னை அலைய விட்டது என்னோட நேசம் உண்மையான்னு தெரிஞ்சுக்கவா? ஆமாம் என்று வசந்தா சொல்ல, 2 கைவிரல்கள் கொண்டு தலைமுடியை மொத்தமாக கோதியவன் ஆழமாக மூச்செடுத்து கொண்டான். பிறகு வசந்தாவிடம் திரும்பி, என்கிட்ட எத்தனை போய் பேசியிருக்கீங்க 2 பேரும். லிசி இப்பெல்லாம் அடிக்கடி அலெக்ஸ் பற்றி தான் பேசுகிறா. உன்னை பற்றி என்கிட்ட பேசுகிறதே இல்லை. அவள் மனசில் நீ இல்லவே இல்லை ஜார்ஜ் அப்படின்னு நீ தானே வசந்தா என்கிட்ட சொன்ன என்று கேட்டான். வசந்தா வேறுபுறம் திரும்பி சிரிப்பை அடக்கி கொண்டாள். இந்நேரம் பார்த்து சிரிக்கிறா பாரு, செம்ம தைரியம்தான் என்று யோகி வசந்தாவை பற்றி நினைத்து கொண்டிருந்த போது ஜார்ஜ் அவன் அருகே வந்தான். சற்று முன் வசந்தாவை பார்த்து புதிதாக படித்து கொண்ட தைரிய பாடத்தை மனதில் வைத்து கொண்ட யோகி, டே, எது பேசினாலும் கை நீட்டாம பேசு என்று கெத்தாக சொன்னான். கெத்தா இருக்கிற மாதிரி நடிக்காதடா என்று அதட்டு போட்ட ஜார்ஜ் மீண்டும் அவன் அமர்ந்திருந்த சேரை எத்தினான். யோகி பொத்தன கீழே விழப்போனான். ஆனால் வசந்தா அவனை விழாமல் பிடித்து கொண்டாள். தன்னை தள்ளிவிட்ட கோபத்தில் முதலில் முறைத்த யோகி பின்பு ஜார்ஜின் மனநிலை புரிந்து கொண்டு, சாரிடா என்றான் உண்மையாக. என்னடா சாரி பூரி, சென்னைக்கு போயிடலாம் ஜார்ஜ்னு சொல்லி எத்தனை தடவை என்னை டைவர்ட் செஞ்ச என்று ஆத்திரமாக கேட்டான் ஜார்ஜ். யோகி தலை குனிந்து ஊமை பாஷை பேசிட, அவளை முதல்ல கவனிச்சுட்டு உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிறேன்டா என்று இருவரையும் பார்த்து கோபமாக கத்திய ஜார்ஜ் வேகமாக இன்னோவா கார் சாவியை எடுத்தான். கார் எடுத்துட்டு எங்கடா போக போகிற? அதான் அந்த கம்முனாட்டி க்ளூ கொடுத்துருக்கால, அங்கே தான் போகிறேன் என்றபடி வேகமாக யோகியின் வீட்டை விட்டு வெளியேறினான் ஜார்ஜ். அவன் சென்றதும் சிரித்து கொண்டே மீண்டும் லிசியின் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட யோகி, கண்டுபிடிச்சான் லிசி, நீ சொன்ன க்ளூவை கண்டுபிடிச்சிட்டான். பயப்புல அங்கே தான் வரான், இன்னும் 20 நிமிஷத்தில் வந்துடுவான். என்னை அடித்ததில் என் கடாப்பில் ஆட்டம் கண்டுருச்சு. செம்ம காண்டில் இருக்கான், கவனமாக டீல் பண்ணு என்றான். மறுமுனையில் லிசி சந்தோஷமாய் சிரித்தாள். கைபேசி இணைப்பில் இருந்து விடுபட்டாள். தனது கைபேசியை பாக்கெட்டில் போட்டுவிட்டு தானும் இணைப்பில் இருந்து விடுபெற்றான் யோகி. பல்லு கலண்டுருச்சுன்னு சொல்கிறேன், லிசி சிரிக்குதுடி என்றான் வசந்தாவிடம் லேசான கோபத்தில். வசந்தாவும் சிரித்தாள். இங்கே வர்றதுக்கு முன்ன நான் லிசி கூட பேசினேன் என்றாள். லிசி அலெக்ஸா பார்க்க போன பிறகு என்ன நடந்துச்சு? ஒன்று விடாமல் சொல்லு வசந்தா என்று கேட்டான் யோகி. யோகியின் உதட்டில் வழியும் இரத்தத்தை தனது துப்பட்டாவில் துடைத்த வசந்தா, ஜார்ஜ் இறுக்கி வரப்போறதையும் லிசியை கல்யாணம் செய்ய முடிவு செய்திருப்பது பற்றியும் நீ லிசிக்கிட்டையும் என்கிட்டையும் சொன்னீல? ஆமாம், அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை மீறி தான் சொன்னேன். அதுக்கு பிறகுதான் லிசி தீவிரமாக அலெக்ஸ் பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சா. எந்த நாளும் அலெக்ஸை லிசியால் காதலிக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சா. ஜார்ஜ் தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன், அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அலெக்ஸும் அந்த முடிவை ஏற்றுக்கணும், இல்லைனா எங்கள் கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக கழியாதுன்னு சொன்னான். இந்த விஷயம் எனக்கும் தெரியும் வசந்தா. அலெக்ஸ் கூட 3 நாள் தங்க போனாலே அலெக்ஸ் லிசிக்கிட்ட தப்பாக நடந்துக்கலையா? அந்த 3 நாளில் என்ன நடந்துச்சுன்னா, வசந்தா அந்த 3 நாட்கள் பற்றி பேச ஆரம்பித்தாள். அத்தியாயம் 23. 4 நாட்களுக்கு முன்பாக ஜார்ஜ் தனது மனதின் ஆசையை வெளிப்படுத்த துணிந்து, உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேச நினச்சிட்டு இருந்தேன் லிசி, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது பேசலாம் என்றான் ஒரு நாள். நாளைக்கு பேசலாம் ஜார்ஜ், 5 டெலிவரி கேஸ் வந்திருக்கு, அப்புறமா கால் செய்யவா என்று அவனது அழைப்பை துண்டித்தாள் லிசி. ஜார்ஜ் எதை பற்றி பேசப் போகிறான் என்பதில் லிசிக்கு சந்தேகமில்லை. ஆனால் அவனிடம் பதில் சொல்லும் முன் ஒரு முக்கியமான பிரச்சனையை சரி செய்தாக வேண்டுமே. அலெக்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கு அவளுக்கும் பதில் வேண்டுமே. லிசி அலெக்ஸை நேரில் சந்தித்து தனது முடிவை பற்றி பேசிட நினைத்தாள். மறுநாள் ஃபாதரிடம் 10 நாட்கள் வெளியூருக்கு செல்வதாக சொல்லிவிட்டு வாட்ச்மேன் ரத்னவேலிற்கு கால் செய்தாள்.
அண்ணே, நான் அலெக்ஸை பார்க்கணும். அவர் கூட பேசணுண்ணே. அலெக்ஸோட செல் நம்பர் எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு கால் செய்ய என்னமோ மாதிரி இருக்கு. அலெக்ஸ் எங்கே இருக்காருன்னு விசாரிச்சு சொல்கிறீங்களா? சரிம்மா, தம்பி எங்கே இருக்குன்னு விசாரித்து தகவல் சொல்கிறேன் என்றவர் சில நிமிடங்களில் லிசிக்கு கால் செய்து பேசினார். தம்பி பெரிய வீட்டில் தாம்மா இருக்கு. சரிண்ணே, லேண்ட்லைன் நம்பர் இருக்கானே? இருக்கே, எழுதிக்கோடா என்று சொன்ன ரத்னவேல் அலெக்ஸின் லேண்ட்லைன் நம்பரை லிசியிடம் கொடுத்தார். லிசின்னு ஒரு பொண்ணு ஃபோனில் பேசுதுங்க என்று பணியால் கூறிய போது தனது காதுகளையே நம்ப மாட்டாமல் வரவேற்பறைக்கு சென்று தனது தொலைபேசியை கையில் எடுத்தான் அலெக்ஸ். ஹலோ லிசி, நீயா? ஏன் என் செல் நம்பருக்கு கால் பண்ணல? லேண்ட்லைன் நம்பர் கிடைச்சது, அதான் அதுக்கே கால் செய்துட்டேன். ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ளே வர சொன்னீல அலெக்ஸ். ஜூலை மாதம் பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு ஜீப் அனுப்புறியா? நான் உன் வீட்டுக்கு வரேன் என்றாள் லிசி. அலெக்ஸ் தனது சிகப்பு நிற ஜீப்பில் நம்பிக்கைக்குரிய டிரைவரை அனுப்பி லிசியை அழைத்து வந்தான். சொன்னபடி நீ வருவேன்னு எனக்கு தெரியும் லிசி, ஆனால் இன்னைக்கு உன்னை எதிர்பார்க்கல. பயங்கர ஷாக்கில் இருக்கேன். நீ வரேன்னு சொன்னதும் சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருந்துச்சு. அதான் நானே உன்னை கூப்பிட வர முடியல. டிரைவர் அனுப்பினேன் லிசி, சாரி என்று அலெக்ஸ் சொல்ல சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்துக்கு வந்தா லிசி. உங்கள் அம்மா மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்க அலெக்ஸ். 3 வருஷம் முன்ன செய்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? இந்த 3 நாளும் என் மேலே இந்த 3 நாளும் உன் மேலே என் விரல் கூட படாது லிசி என்று முடித்தான் அலெக்ஸ். முதல் நாள் கெவி ஃபாரஸ்டில். அலெக்ஸும் லிசியும் முதல் நாள் கெவி ஃபாரஸ்டில் தங்கினார்கள். தங்கம் ஆண்டி, நீங்கள் கெவி ஃபாரஸ்ட்டுக்கு போங்க, நான் லிசியும் பின்னாலே வந்துடுவோம் என்று சமையல் வேலை செய்யும் தங்கத்திடம் அலெக்ஸ் சொன்னான். நைட்டுக்கு சாப்பாடு என்ன செய்ய தம்பி? நான் மெசேஜ் அனுப்புகிறேனே. சரி தம்பி என்ற தங்கம் கெவி ஃபாரஸ்டிற்கு முதலாவதாக புறப்பட்டார். லிசியை தனது அறையில் காத்திருக்கச் சொன்னான் அலெக்ஸ். 5 ஆண்டுகள் கடைத்து அந்த அறைக்குள் நுழைந்த போதும் அவனது அறை வாயிலில் இருந்த தூரிகையில் மோனலிசா சோகமாக சிரித்து கொண்டுதான் இருந்தாள். முதலாக அந்த அறைக்குள் பயந்தபடியே சென்ற நினைவு லிசிக்கு வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அலெக்ஸுடன் நடந்த 2வது சந்திப்பும் ஞாபகம் வந்தது. மனம் வலித்தது. இதே அறையில் நடந்த அடுத்த சந்திப்பு. அப்போது அவளுடன் சிநேகம் ஆகும் நோக்கத்துடன் இரவெல்லாம் பல கதைகள் பேசியபடியே இருந்த அலெக்ஸின் குரல் அப்படியே ஞாபகம் வந்தது. அந்த சம்பவத்தால் தான் அலெக்ஸ் லிசி உறவை ஜார்ஜ் புரிந்து கொண்டான். அந்த நாள் கண்முன்னே வந்து நின்று அவளை பயமுறுத்தியது. லிசியின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் பெருகியது. நம்ம பற்றி நினச்சிட்டு இருந்தியா லிசி என்று அறை வாயிலில் அலெக்ஸின் குரல் கேட்டது. இல்லை, என் ஜார்ஜ் பற்றி நினச்சிட்டு இருந்தேன் என்று மனதில் சொல்லிக்கொண்ட லிசி இல்லை என தலையாட்டினாள். போலாமா லிசி, நான் ரெடி ஆகிட்டேன் என்ற அலெக்ஸின் கைகளில் 2 பெரிய கனத்த பெட்டிகள் இருந்தன. அலெக்ஸ் லிசியை கெவி ஃபாரஸ்டிற்கு அழைத்துச் சென்றான். கெவி ஃபாரஸ்டில் இருக்கும் அலெக்ஸின் ஆடம்பர ரெசார்ட்டிற்குள் நுழைந்ததும் லிஃப்டில் ஏறி 3வது மாடிக்கு சென்றார்கள். நம்ம ரூம் இதுதான் லிசி என்று அலெக்ஸ் ஒரு அறையை காட்டியதும் லிசி குழப்பமாக அவனை பார்த்தாள். ஒரு அறை, 2 கட்டில். ஓ என்ற லிசி சற்று நிம்மதியடைந்தாள். ஆமா ஓ தான் என்று சிரித்தபடியே சொன்ன அலெக்ஸ் ரூம் கதவை திறந்து காட்டினான். ஒரு இளவரசனின் அறையைப் போல காட்சி தந்தது அந்த அறை. இடது ஓரத்தில் இருந்த அழகிய பாத்டப்பை பார்த்து அறைக்குள் நுழையாமல் ஒரு வினாடி தயங்கி நின்றாள் லிசி. கட்டிலிற்கு அருகே பாத்டப்பா? மிகவும் தயங்கினாள் லிசி. தனியா பாத்ரூம் இருக்கு லிசி, நீ பயப்படவே வேணாம், வா உள்ள என்று கூறியபடி அறைக்குள் நுழைந்தான் அலெக்ஸ். இன்னும் வாசலிலே நிற்கும் லிசியிடம் வா லிசி என்று நட்பாய் அலெக்ஸ் அழைக்க அவனது சிநேகமான குரல் கொடுத்த தைரியத்தில் உள்ளே நுழைந்தாள் லிசி. இந்த ரூம் பார்த்து நீ பயப்படவே தேவையில்லை லிசி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தரை பார்க்க போகிறோம், அவங்கள நினச்சிதான் நீ பயப்படணும் என்றான் அலெக்ஸ் சிரித்து கொண்டே. லேசாக புன்னைத்த லிசி பாத்ரூமிற்குள் சென்று குளித்து முடித்து ஒரு நைட்டியை போட்டுக்கொண்டு வந்தாள். அவளுக்கு முன்பாக தயாராகி இருந்த அலெக்ஸ் போலாமா லிசி என்று அவள் அருகே வந்து கேட்டான். லிசி என்றதும் கதவை திறந்து கொண்டு வராந்தாவில் நடந்து சென்றவன் அந்த 3வது மாடியின் வராந்தாவின் விளிம்பிற்கு சென்றான். கிட்டத்தட்ட 100 அடி உயரத்தில் இருந்தது அக்கட்டிடம். அவன் நிற்கும் இடத்திற்கு செல்லவே லிசிக்கு பயமாக இருந்தது. வா லிசி என்று அலெக்ஸ் உற்சாக குரலில் கூப்பிடவும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் அருகே சென்று நின்றாள் லிசி. கீழே குனியாத லிசி என்று அலெக்ஸ் எச்சரித்த பின்னும் கீழே குனிந்து பார்த்தாள் லிசி. அடிவாரத்தில் இருந்த மரங்கள் கரும் பச்சை நிறத்தில் தனது கிளைகளை காட்டி பயமுறுத்தின. பயந்து நிமிர்ந்த லிசியிடம் பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் குனியாதன்னு சொன்னேன் என்று கூறி சிரித்தவன் மெல்ல நிமிர்ந்து மேலே வானத்தை பார் லிசி என்றான். அவனது குரலுக்கு கட்டுப்பட்டு மெல்ல நிமிர்ந்து மேலே வானத்தை பார்த்தாள் லிசி.
கருநீல மேகத்திற்கு நடுவே ஆரஞ்சு சுள்ளையின் அடர்த்தியான ஆரஞ்சு நிறத்தில் மின்னியது நிலா. இதை பார்த்து தான் நீ பயப்படணும் லிசி. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுறன்னு என்கிட்ட போட்டு கொடுக்கும் ஒற்றன் இதுதான் என்று கூறி சிரித்தான் அலெக்ஸ். லிசி குழப்பமாக அலெக்ஸை பார்க்க, என் மேல் மாடி குளமிடுச்சுன்னு நினைக்கிறியா லிசி? பயப்படாத ஒற்றன், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இந்த நிலா உளவு வேலையெல்லாம் பார்க்காது, இது என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் என்று லிசியிடம் சொன்னவன் அடுத்த வினாடியே, இல்லை இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அம்மா மாதிரின்னு சொல்லலாம், இந்த நிலா எனக்கு அம்மா மாதிரி என்றான் லிசியை பார்த்து வசீகரிக்கும் புன்னகையுடன். அலெக்ஸின் அன்பான குரலை கேட்டதும் லிசி லேசாக சிரித்தாள். ஆனால் மறு கணமே லிசியின் மனதில் வள்ளியம்மையின் அன்பு நினைவுபடுத்தப்பட்டது. அப்படியே இலவச இணைப்பாக ஜார்ஜின் அன்பும் வரிசையில் வந்து நின்று கொண்டது. லிசியின் சிரிப்பு சுருங்கியது. இரவு உணவை தங்கம்தான் பரிமாறினார். லிசியிடம் மிகவும் பிரியமாகவே நடந்து கொண்டார் தங்கம். அலெக்ஸின் காதலியாக அவர் தன்னை நினைப்பதுதான் இந்த பிரியத்திற்கான காரணம் என்று லிசிக்கும் புரிந்துதான் இருந்தது. தனது மனமே போர்க்களமாக இருக்க தங்கத்திடம் எதையும் சொல்லி புரிய வைக்கும் நிலையில் லிசி இல்லை. அதனால் தங்கத்திடம் தனது மனதில் இருப்பதை லிசி சொல்லவில்லை. மறுநாள் அலெக்ஸும் லிசியும் சேர்ந்தே காட்டை சுற்றி பார்க்க ட்ரெக்கிங் சென்றார்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாய் துள்ளித்திருந்த மான்களை பார்த்தார்கள். காட்டுப்பன்னி, நரி, ஓநாய், மயில், பாம்பு என பலதரப்பட்ட மிருகங்களை கண்டார்கள். லிசி, அங்க பாரு, புள்ளிமான் என்று ஒவ்வொரு மிருகத்தையும் லிசிக்கு அறிமுகப்படுத்தினான் அலெக்ஸ். ஆனால் சில வருடங்களுக்கு முன் லிசியிடம் ஜார்ஜ் தனது சுமாரக போனில் இருந்த கேமராவில் ஜூம் செய்து காட்டிய யானை கூட்டத்தில் இருந்த பிரமிப்பு அலெக்ஸ் காண்பித்த மிருகங்களிடம் ஏற்படவில்லை. லிசியின் வாழ்வில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதில் ஜார்ஜ் இருந்தான். எங்கும் எதிலும் ஜார்ஜ் இருந்தான். அலெக்ஸ் அழைத்து சென்ற ட்ரெக்கிங் ட்ரிப்பில் இருந்து திரும்பிய போது கூட லிசி ஜார்ஜை பற்றி தான் நினைத்து கொண்டே இருந்தாள். ஜார்ஜை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அவளது கண்களில் ஏதோ ஒரு பளபளப்பு, ஒரு விதமான குளிர்ச்சி தோன்றும். அது என்ன என்று லிசிக்கு புலப்படவில்லை. ஆனால் முக்கால்வாசி வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருந்த தங்கத்திற்கு அந்த பளபளப்பு எதனால் உருவானது என்று புரிந்து போனது. லிசியின் கண்களில் எவ்வளவு நேசம் இருக்கு என்று நினைத்தார் தங்கம். ஆனால் அலெக்ஸ் மேல்தான் அந்த நேசம் என்று தவறாக புரிந்து கொண்டார். அதனால் இருவரையும் ஒன்றாக பார்த்தபோதெல்லாம் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டார் தங்கம். இரவு வேளை வந்தது. அலெக்ஸின் மூச்சு காற்று கூட லிசியின் கட்டில் மேல் வீசவில்லை. அலெக்ஸுடன் இருந்த முதல் நாள் சுபமாக முடிந்தது. இரண்டாம் நாள் கெவி ஃபாரஸ்டில் இருந்து தனது ரெட் கலர் ஜீப்பில் லிசியை அழைத்து கொண்டு கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பினான் அலெக்ஸ். தங்கத்தின் கணவர் திடீரென்று நோய்வாய்ப்பட பண உதவி செய்து அவரை கிராமத்திற்கு அனுப்பி வைத்தான். தனது பூர்வீக வீட்டிற்குள் நுழைந்ததும் வழக்கம் போல இருவருக்கும் ஒரு அறையை காட்டி, இதுதான் நம்ம அறை என்றான். நீ நானும் ஒன்றுதான் லிசி என்று அவளது மனதில் பதிய வைக்கவே இந்த ஏற்பாடு. லிசி உடை மாற்றிவிட்டு இரவு உடைக்குள் புகுந்த பிறகு அலெக்ஸை தேடி வந்தாள். அலெக்ஸ் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். ஓ அப்படியா, சரி சரி அனுப்புங்கண்ணே, நான் சூட் ரூமில் தான் இருக்கேன், அவனை அனுப்புங்க என்றான். 3 வினாடிகளுக்கு பிறகு கைபேசியை வைத்து விட்டான். லிசியின் அருகே வந்தவன், லிசி ஒரு நிமிஷம் நான் இந்த கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறேன், என்னை தேடி ஒரு சின்ன பையன் வருவான், போட்டு கொடுத்துடாத என்றான் அலெக்ஸ் குறும்புத்தனமாக. லிசி சரி என்றதும் அலெக்ஸ் ஒளிந்து கொண்டான். அலெக்ஸ் ஒளிந்து கொண்ட சில நிமிடங்களில் சிங்கத்தின் நிறத்தில் புசுபுசுவென அழகான நாய் ஒன்று வந்தது. சுற்றுமுற்றும் யாரையோ தேடியது. தரையில் மோப்பம் பிடித்து கொண்டே சென்ற நாய் சரியாக அலெக்ஸின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து அவன் கட்டியிருந்த பட்டு வேட்டியை இழுத்தது. ஏய் தம்பி பையா என்று கூறி நாய்க்குட்டியை தூக்கி வாரி அணைத்து கொண்டான் அலெக்ஸ். லிசியின் மனதில் ஜார்ஜ் கொடுத்த பிளாக்கியை நினைவு வந்தது. இப்போ கூட ஜார்ஜ் பற்றி நினைப்பியா என்று லிசி நினைத்த மாத்திரத்தில் அவளது உதட்டில் புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. லிசியின் வாழ்வில் தூணிலும் துரும்பிலும் நீக்கமர நிறைந்திருந்தான் ஜார்ஜ் என்னும் கல்வன். ஏய் லிசி, இங்கே பாரேன், உனக்கு பிடிச்ச அல்மாந்தா பூச்செடி என்று பிரம்மாண்ட அல்மாந்தா பந்தல் ஒன்றை காட்டி லிசியின் கவனத்தை கலைத்தான் அலெக்ஸ். நேரம் செல்ல செல்ல இரவும் வந்தது. அன்றைய இரவிலும் கூட அவனது மூச்சுக்காற்று லிசியின் மேல் லேசாக கூட படவில்லை. 3ஆம் நாள் திராட்சை தோட்டம். தனது அன்னையின் பூர்வீக வீட்டில் இருந்து கிளம்பி தனது திராட்சை தோட்டத்திற்கு லிசி அழைத்து வந்தான் அலெக்ஸ். அந்த தோட்டத்தின் திராட்சை கடைகளை லிசியிடம் காட்டினான். மருந்து கலக்காத திராட்சைகளை பறித்து கொடுத்து அவளை உண்ண வைத்தான். மதிய சாப்பாடு முடிந்த பின்னர் இருவரும் சேர்ந்து செஸ் விளையாடினார்கள். பின்னர் மாலை நேரத்தில் லிசியை சமைத்தாள். இரவு உணவு முடிந்த பிறகு,
லிசி, இந்த தோட்டத்தோட இடது மூலையில் ஒரு வீடு இருக்கு பாரேன் என்று ஒரு வீட்டை கை காட்டினான் அலெக்ஸ். ஆமாம், அதுதான் என் அம்மாவோட கல்லறை. அதை பார்க்கத்தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஓ, வா லிசி, மெல்ல நடந்து போகலாம். லைட் வெளிச்சம் இருக்கும், பயமில்லை என்றான் மென்மையான குரலில். லிசி மறுக்காமல் சரி என்றாள். அந்த வீட்டின் நடுவே இருந்த கல்லறையை பார்த்த லிசி கல்லறைக்கு மேலே இருந்த வாசகத்தை வாசித்தாள். கல்லறைக்கு அருகே இருந்த திண்டில் கண்ணாடியினால் ஆன சிறிய டப்பாவில் 2 இட்லிகள் இருந்தன. அம்மாவின் நினைவாக அக்கா இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவாங்க. அம்மாவுக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதனால தினம் தினம் வேலைக்கார அம்மா கல்லறையில் இட்லியை வச்சுட்டு போவாங்க. அது ஜூன்மேரி அக்காவின் ஆர்டர். எங்கள் பக்கம் இந்த மாதிரி படையல் வைக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் ஜூன்மேரி அக்கா இப்படி ஏதாவது செய்துட்டே இருப்பா என்றவன் இட்லிகள் இருந்த டப்பாவை எடுத்து கையில் வைத்து கொண்டான். அதை உன் அம்மா கிட்டே வையன் அலெக்ஸ் என்றால் கண்கள் நிரம்ப கண்ணீருடன். என்ன லிசி, எது கலர? இல்லை, என்னோட அத்தை ஞாபகம் வந்துருச்சு. அவங்க இட்லி கடை வச்சுருந்தாங்க. உங்கள் அம்மாவின் கல்லறையில் அந்த இட்லியை வையன் அலெக்ஸ் என்றாள் லிசி உணர்ச்சி வசமாக. அவளின் கோரிக்கையை ஏற்று இட்லிகளை இந்த டப்பாவை தனது அன்னையின் கல்லறை அருகே வைத்தான் அலெக்ஸ். அலெக்ஸின் அன்னையின் புகைப்படத்தை தொட்டு வணங்கி கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள் லிசி. கண்களை மூடி பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு க்ஷணமும் தனது அத்தையின் இறுதிச் சடங்கிற்காக தான் பாபநாசத்திற்கு சென்றது, நதியில் குளித்துவிட்டு அழுது கொண்டே விளக்கேற்றியது, இறுதியாக அத்தை நம்மளை விட்டுட்டு ஏன் போனாங்க ஜோஜு என்று கேட்டு ஜார்ஜை இறுக கட்டிப்பிடித்தது என ஒவ்வொரு நிகழ்வாக ஞாபகத்தில் வந்து போனது லிசிக்கு. என் 22 வருட வாழ்க்கையில் ஜோஜு ஜார்ஜின் காலடிகள்தான் நிரம்பி இருக்கின்றதா என்று மனதில் நினைத்து கொண்டாள் லிசி. ஆமாம் ஆமாம், அந்த கிறுக்கந்தான் அத்தனையும் ஆக்கிரமிச்சிருக்கா லிசி என்று சொன்னது மனசாட்சி. லிசியின் மனம் ஆனந்தமாய் சிரித்தது. போலாமா லிசி என்று கேட்டு அலெக்ஸ் அவளை தங்களது அறைக்கு அழைத்து சென்றான். அப்போது அத்தியாயம் 24. தனது அறைக்குள் லிசியை அழைத்துச் சென்றதும் அலெக்ஸ் லிசிக்கு சூடாக பால் அருந்த கொடுத்தான். வேண்டாம் என்று லிசி மறுத்தபோதும் அவன் விடவில்லை. பாலை குடித்து முடித்து மெல்ல ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டாள் லிசி. அவளுக்கு பின்னால் அலெக்ஸ் நின்று கொண்டிருந்தான். அளந்து வைத்தது போல லிசியை விட்டு 10 அடிகள் தள்ளிதான் அலெக்ஸ் நின்று கொண்டிருந்தான். லிசி மெல்ல திரும்பி அலெக்ஸை பார்த்தாள். வானத்தில் வெண் நிலவு இருக்க பட்டு வேட்டையும் வெள்ளை சட்டையும் அணிந்து இன்னொரு நிலவு போல அலெக்ஸ் நின்று கொண்டிருந்தான். அலெக்ஸின் பள்ளீர் வெள்ளை நிறமும் ரோஸ் உதிர்களும் லிசியின் இளமையை சோதிக்கத்தான் செய்தன. மெல்ல ஆனால் நிதானமாக அலெக்ஸை சுற்றி கொண்டு நடந்த லிசி தனது கட்டிலிற்கு சென்று படுத்து கண்மூடினாள். தன் அழகில் கூட மயங்கிடாத லிசியை நினைத்து ஏமாற்றமடைந்தான் அலெக்ஸ். அன்றைய இரவு அவனுக்கு இரவாக இருக்கவில்லை. 4ஆம் நாள் திராட்சை தோட்டத்தில் சூரியன் உதயமானது. லிசியும் அலெக்ஸும் குளித்து உடைமாற்றி இருந்தனர். ஒரே அறையில் இருந்தபோதும் ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசவில்லை. நேற்றிரவே அலெக்ஸின் மனதில் தோல்வி பயம் வந்துவிட்டதே. அவன் பயத்தில் இருந்ததால் பேசவில்லை, லிசி தெளிவாக இருந்ததால் பேசவில்லை. நான் உன்னை எப்போதுமே காதலிக்க முடியாது அலெக்ஸ் என்ற வார்த்தைகளைத்தான் பொழுது விடிந்ததும் அலெக்ஸ் கேட்டான். லிசி தனது முடிவை சொல்லிவிட்டாள். தனது தோல்வியை நம்ப முடியாமல் சிலையாக நின்றான் அலெக்ஸ். அலெக்ஸ், நான் கிளம்புறேன். இன்றோடு 3 நாள் முடியப் போகுது என்று கூறிவிட்டு லிசி அவன் அறையை விட்டு வெளியேறினாள். வாசல் தாண்டி வராந்தாவிற்கு சென்றவளை லிசி என்று பெயரைச் சொல்லி அழைத்தான் அலெக்ஸ். என்ன என்ற அர்த்தத்தில் திரும்பி பார்த்த லிசி, அதான் என் பக்க விளக்கத்தை சொல்லி முடிச்சிட்டேன் அலெக்ஸ். உன் கூட இருக்கும்போது கூட நான் என்னோட ஜார்ஜை தான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்பேன் அலெக்ஸ். என்னை தேடி தெரு தெருவா இந்த 3 நாளும் தெரிஞ்சிருக்கான். இந்த நிமிஷம் வரை என்னை நம்புகிறான். அவன் மேலே நான் வச்சிருக்கோம் அன்பை, நேசத்தை நம்புகிறான் அலெக்ஸ் என்று சொன்னபோது அவளை தன்புறமாய் இழுத்த அலெக்ஸ், 3 நாள் டைம் முடிஞ்சிச்சுல லிசி என்று கேட்டான். ஆமாம், அதான் நான் கிளம்புறேன் என்றாள் லிசி தைரியமாக. நீ இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சொல்லு உன் மனசில் நான் இல்லைன்னு என்ற அலெக்ஸ் காற்று புகாத அளவிற்கு லிசியை கட்டி அணைத்தான். ராணி மாதிரி உன்னை வச்சுக்குவேன் லிசி, என்னோட இருந்துடு என்றான் மிகுந்த காதலுடன். அலெக்ஸ், என்னை விடு, மூச்சு முட்டுது, என்னை விடு என்று தன்னை விடுவித்து கொள்ள போராடினாள் லிசி. இஷ்டமானவங்க கட்டி பிடிச்சா மூச்சு முட்டினாலும் பரவாயில்லன்னு தானே தோணும். எனக்கு அப்படித்தானே இப்போ தோணுது, ஆனால் லிசிக்கு மட்டும் அப்படி தோணலை என்று மனதில் நினைத்து வெதும்பிய அலெக்ஸ் லிசி தனது பிடியில் இருந்து விலக துடிப்பது புரிந்தபோது சட்டென அவளை விடுவித்தான். என்கிட்டிருந்து பிச்சுக்கிட்டு போகணும் போல இருக்கா லிசி என்று மிகுந்த வருத்தத்துடன் கேட்டான். அலெக்ஸ், என்னை யாரும் ராணி மாதிரி தலையில் வச்சு கொண்டாட வேணாம், அக்கறையாக பார்த்துக்கிட்டா போதும். ஜார்ஜ் என்னை குழந்தை மாதிரி பார்த்துப்பான் அலெக்ஸ் என்றாள். லிசி, அவன் ஒரு வெத்து பேப்பர்.
ஆமாம், வெத்து பேப்பரில் தான் குழந்தைங்க கிறுக்க ஆசைப்படும் அலெக்ஸ். ஜார்ஜ் என்ன வெத்து பேப்பரில் கிறுக்கலாகாவது நான் இருக்கணும் அலெக்ஸ். இன்னும் கொஞ்ச நாளில் நானும் ஜார்ஜும் கல்யாணம் செய்துக்குவோம். என் கூட இந்த 3 நாளும் ஒரே அறையில் நீ இருந்திருக்க லிசி. அது ஜார்ஜுக்கு தெரிஞ்சா? அது தெரிஞ்சாலும் ஜார்ஜ் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது அலெக்ஸ். 1% கூட மாற்றம் இருக்காது. அவன் என்னை நம்புவான், என் நேசத்தை நம்புவான். லிசி, உன் முடிவு எனக்கு பிடிக்கல. அலெக்ஸின் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல், கல்யாணம் முடிஞ்சதும் நான் ஜார்ஜ் கூட சென்னைக்கு போயிடுவேன். இனி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, கால் பண்ணுறதுன்னு எதுவும் செய்யாத அலெக்ஸ். ப்ளீஸ், எனக்கு அருவருப்பா இருக்கு என்ற லிசி தனது பேச்சில் பிடிவாதமாக இருந்தாள். அவளது கைகளை அழுந்த பற்றிய அலெக்ஸ், இப்பவே உன்னை கடத்தி வச்சுக்கிட்ட அந்த ஜார்ஜ் என்ன செஞ்சிட முடியும்? உன் வாழ்நாள் முழுக்க என்னால் உன்னை கடத்தி வச்சு குடும்பம் நடத்த முடியும். கேரளா முழுதும் எனக்கு சொத்து இருக்கு லிசி, வீடு வாசல் இருக்கு. மாசம் ஒரு வீட்டில் வச்சிருந்தா யாரால கண்டுபிடிக்க முடியும்? லிசி அவனது கைகளை உதறிவிட்டு சிரித்தாள். என்ன லிசி சிரிக்கிற? செஞ்சு காட்ட முடியாதுன்னு நினைக்கிறியா? லிசி அவனது கண்களை பார்த்து, என்ன காதலிக்கிறேன்னு சொன்னீல அலெக்ஸ். கட்டி போட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பேரு காதல்னு யார் சொன்னா அலெக்ஸ்? என்னோட ஜார்ஜ் மாதிரி என் விரல் நகத்தை கூட டச் பண்ணாம உன்னால நேசம் செய்ய முடியுமா? கட்டிலுக்கும் காதலுக்கும் மயங்காத பொண்ணுங்க துளி அக்கறைக்கு சொக்கி போயிடுவாங்க. இது எப்போ உனக்கு புரிய போகுது? நீயும் நானும் பேசும்போது ஒரு விஷயம் நீ கவனிச்சிருக்கியா அலெக்ஸ் என்று கேட்டாள். அலெக்ஸ் பதில் தெரியாமல் விழித்தான். நீ மட்டும்தான் பேசுவ, நீ பேசுறத நான் கேட்பேன். ஆனால் நானும் ஜார்ஜும் பேசும்போது 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். வார்த்தைக்கு வார்த்தை அவன் லிசின்னு சொல்லுவான். ஒரு செகண்டில் நான் 10 ஜார்ஜ் 10 ஜோர்ஜ் சொல்லியிருப்பேன் என்ற லிசி ஒரு நிமிடம் தலை குனிந்து மௌனமாக நின்றாள். பிறகு மெல்ல நிமிர்ந்தவள், அந்த நிலா மேலே சத்தியம் அலெக்ஸ், என்னால் உன்னை நேசிக்கவே முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னோட செல் நம்பருக்கு நானாக ஒரு நாளும் கால் செய்தது கிடையாது. இந்த 6 மாசமும் உன்னோட செல் நம்பர் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு தடம் கூட எனக்கு கால் செஞ்சு பேசணும்னு தோணலையே. கடைசியாக உன் கூட பேசும்போது கூட லேண்ட்லைன் நம்பருக்கு தானே கால் செஞ்சேன். என்னால் ஏன் உன்கிட்ட உரிமை எடுத்துக்க முடியல? 3வது நபர் போல ஏன் நான் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் செய்யணும்? ஏன் அலெக்ஸ், யோசிச்சு பார்த்தியா? அலெக்ஸிடம் ஒற்றை வார்த்தையில் கூட பதில் இல்லை. ஒரே ஒரு முறை என்னோட முடிவுக்கு மதிப்பு கொடு. ஜோர்ஜ் இல்லாமல் இந்த லிசி இல்லை. என் எதிர்காலம் ஜோர்ஜோடு தான் நல்லா இருக்கும். ஜார்ஜ் கிட்ட இருந்து தான் எனக்கு அமைதி கிடைக்கும். ஒரே ஒரு தரம் என் எதிர்கால வாழ்க்கையில் அக்கறை காட்டு என்றாள் லிசி மன்றாடுதலாய். அலெக்ஸ் லிசியின் கைகளை விடுவித்தான். லிசி அலெக்ஸின் வீட்டை விட்டு வெளியேறினாள். வானில் சூரியனுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தனது நிலாவை பார்த்து, யூ டேம் இட் என்று கத்தினான் அலெக்ஸ். நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் அலெக்ஸ். ஜார்ஜை பல நேரங்களில் பயமுறுத்தி பார்த்தேன். ஆனால் அந்த ஜார்ஜ் அசையவே இல்லை. லிசியின் நேசத்தில், தன் காதலில் ரொம்ப உறுதியாக இருந்தான். அதே நேரம் லிசியிடம் உன் காதலை பற்றி சொல்லி பார்த்தேன். ஆனால் லிசி காதலே வேணாம், நம்பிக்கை தான் வேணும், அக்கறை தான் வேணும்னு சொல்லி உன்னை உதறிட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல அலெக்ஸ் என்று தனது தத்து பிள்ளையிடம் மானசீகமாக பேசிய நிலாவும் அலெக்ஸிற்காக இறக்கப்பட்டது. லிசி வேகமாக அலெக்ஸின் திராட்சை தோட்டத்தை விட்டு வெளியேறி பஸ் ஸ்டாண்டிற்கு சென்றாள். ரத்னவேலின் வீட்டிற்கு பஸ்ஸில் சென்றடைந்தாள். லிசி தனது வாழ்வை விட்டே சென்று விட்டாள் என்பதை உணர்ந்த அலெக்ஸ் கோபத்தில் தனது சிகப்பு நிற ஜீப்பில் ஏறினான். நீண்ட நேரம் கழித்து புல்லுமேடுவில் இருக்கும் தனது கிராமத்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். லிசி அலெக்ஸை விட்டு சென்று விட்டது ஜூன் மேரிக்கு தெரிய வந்தது. அவனுக்காக வருந்தினாள். ஆனால் அலெக்ஸிடம் வழியச் சென்று பேச அவளது தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. அந்த பொறுக்கி வீடு வந்து சேர்ந்துட்டானா? ஜூன் மேரி தன் கணவரிடம் சொன்னாள். உன்னோட தம்பியா? ஆமா. 3 நாளா எங்க போயிருந்தானா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியணும்? அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரிய வேணாம். மெர்சியை இந்த வருஷம் அமெரிக்கா அனுப்ப போறேன். அவன் மேற்கொண்டு படிக்கட்டும். என்ன சொல்றீங்க? உன் பேச்சுக்கு மறுப்பு சொல்லியிருக்கேனா? பெற்றோர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட மெர்சி நேராக அலெக்ஸின் வீட்டுக்கு புறப்பட்டாள். லிசியின் நினைவுகள் மெல்ல மெல்ல மூளையை தின்ன தனது நண்பனுடன் சேர்ந்து தண்ணி எடுத்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அந்த லிசியை போக விட்டுறக்கூடாது அலெக்ஸ். உன்னை எதுக்காக வேணான்னு சொன்னா? அந்த பரதேசி ஜார்ஜை விட நீ எந்த விதத்துல குறைச்சல்? நீ அரவிந்த் சுவாமி கலர்ல இருக்க, அவன் காஞ்சி போன கருவாடா இருக்கான். உன் உடம்பு எவ்வளவு ஃபிட்டா இருக்கு. அவன் கோலு கோலுன்னு புஷ்டியா இருக்கான் என்று அலெக்ஸின் நண்பன் கமெண்ட் அடிக்க, அதானடா, நீ சொல்ற மாதிரி அவனை விட நான் வசதி தான். அவனை விட உயரத்துல கூட 1/2 சென்டிமீட்டர் நான் தான் ஜாஸ்தி. ஆனா அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கான். 6 மாசமா அவ பின்னாடி லோன்னு அலைஞ்சிருக்கேன், கண்டுக்கவே இல்லடா. போதையில் குளறினான் அலெக்ஸ்.
அவ பெரிய கிளியோபட்ராவாடா. விடு மச்சி, உனக்கு லிசி மாதிரி 10 பொண்ணுங்க கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு ராத்திரியே கூட்டிட்டு வரேன். லிசி மாதிரி 10 பொண்ணுங்க வேணாம், லிசி தான் வேணும். இது சரியா வராது. உனக்கு லிசி பைத்தியம் முத்தி போயிடுச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பேரு லிசினா எனக்கு ஓகேடா. இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறவன் 3 நாள் உன் கூட இருந்தவ கையில காலில் விழுந்திருக்கலாம். பற்றி எப்படியாவது மசிஞ்சிருக்கும். நான் பிச்சைக்காரனாடா? இல்லப்பா, இல்ல. நீ பிச்சைக்காரன் இல்ல, பணக்காரன் தான். 3 நாள் கூடவே வச்சிருந்த பொண்ண தானம் கொடுத்த பணக்காரன். கரெக்ட். நான் பிச்சைக்காரன் இல்ல, தானம் கொடுத்தவன். நான் தானம் கொடுத்தது நிஜம்தான்டா. யாருக்காக கொடுத்தேன்னு நினைக்கிற? லிசிக்காக கொடுத்தேன்டா. என் கைக்குள்ள இருந்த லிசி என்னை யாசகம் கொடுத்துடுன்னு சொன்னா. நான் மறு வார்த்தை பேசாம கொடுத்தாச்சு. லிசி என்னை விட்டு போயிட்டா மச்சி. ஐ லாஸ்ட் ஹர். ஐ கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் மச்சான். அடச்சி, எப்ப பாரு லிசி லிசின்னு புலம்பிட்டு இருக்க. பேசாம அவளை கடத்திட்டு வந்து உன் வீட்டுல அடைச்சி போடவாடா. 10 நாள் அவ கூட கட்டில கடந்தினா இந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். என்னடா, கடத்ததுக்கு டெம்போ ரெடி பண்ணவா என்று போதையில் கோமாளி போல ஐடியா கொடுத்தான் அலெக்ஸின் நண்பன். அது முடியாதேடா என்று குளறினான் அலெக்ஸ். ஏண்டா ஏண்டா முடியாது? அந்த ஜார்ஜ் பெரிய கும்பனா? கட்டிலுக்கும் காதலுக்கும் ரொம்ப ரொம்ப தூரமா மச்சி. அந்த 2 விட அக்கறை தான் பெருசாம். அடச்சி, ஏதாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு உளராத. யார் இந்த தத்துவம்லாம் சொன்னது? சரியான தத்துவத்தை நான் சொல்றேன்டா. பார்க்ல சம்பவம் நடந்தா அது காதல், பெட்ரூம்ல சம்பவம் நடந்தா அதுக்கு பேர் கல்யாணம். வெரி சிம்பிள் என்று அலெக்ஸின் உதவாக்கரை நண்பன் சொன்னபோது அலெக்ஸிற்கே அவனை சகித்து கொள்ள முடியவில்லை. சரிடா மச்சி, இதுக்கு மேல என்னால முடியல, நான் தூங்க போறேன் என்று எழுந்து விட்டான் அலெக்ஸ். டேக் கேர் மச்சி. லிசி உன் கையை விட்டு போனதால உன் மனசை ஃபீல் பண்றது எனக்கும் புரியுது. ஆனா 10 நாள் தண்ணி அடிச்சிட்டு தூக்கம் இல்லாம துக்கம் அனுசரிக்கிறது போதும் மச்சி. நீ நிழல்ல நிக்கிற, நிஜத்துக்கு வா. நிழல் இதமாதான் இருக்கும், ஆனா அதுல வெளிச்சம் கிடைக்காதுடா என்று உள்ளுக்குள் சென்ற சரக்கின் தயவில் தத்துவம் பேசி அறிவுரை வழங்கினான் அலெக்ஸின் நண்பன். நண்பன் பேசியதை காதில் வாங்கிக் கொண்ட அலெக்ஸ் குட் நைட் என்று கூறிவிட்டு தோட்டத்தில் இருந்து எழுந்து வீட்டிற்குள் நுழைந்தான். மறுநாள் காலையில் மிகுந்த தலைவலியுடன் எழுந்த அலெக்ஸ் தனது கைபேசியை தூக்க கலக்கத்தில் எடுத்தான். ஜானா? ஆமாங்க, கிச்சனுக்கு லைன் கொடு ஜான். சரிங்கய்யா என்ற ஜான் அடுக்கலையில் இருக்கும் கைபேசிக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டான். அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ, சொல்லுங்க ஐயா என்று சமையல் வேலை செய்யும் பணிப்பெண் கேட்டார். எனக்கு ஒரு கிரீன் டீ வேணுமே. சரிங்க ஐயா, உங்க ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றார் பணிப்பெண். சரியாக 10 நிமிடங்கள் கழித்து அலெக்ஸின் அறைக்கு ஒரு கிரீன் டீ வந்தது. சோம்பலா எழுந்தவன் டீயை குடித்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்த போது அவனது அறைக்கதவு தட்டப்பட்டது. யாரு என்று அலெக்ஸ் கேட்கவும் கதவை திறந்து கொண்டு மெர்சி வந்தாள். மெர்சியை கண்டதும், என்ன மெர்சி இந்நேரம் வந்திருக்க என்று கேட்டபடி டீயை டேபிளில் வைத்துவிட்டு கட்டிலில் ஓரமாய் இருந்த பனியனை எடுத்து தலைவலியாக போட்டுக்கொண்டான் அலெக்ஸ். கட்டில் அருகே வந்து நின்ற மெர்சி, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா அம்மாவும் அப்பாவும் என்னை அமெரிக்கா போக சொல்றாங்க, நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டவளின் குரல் நடுங்கிற்று. என்ன பிடிச்சிருக்கா? வாட் யூ மீன் என்று கத்தியபடியே அரைக்கதவின் அருகே சென்று நின்ற அலெக்ஸ், தயவு செய்து உன் வீட்டுக்கு போயிடு மெர்சி என்றான் பற்களை கடித்தபடி. ஆனால் அவனது கோபத்தை எல்லாம் வாங்கிக் கொண்ட மெர்சி மெல்ல அவனது கட்டிலின் மெத்தையில் அமர்ந்தாள். நம்மோட அறிமுகம் இந்த மெத்தையில ஆரம்பிச்சிருக்கணுமா மாமா? லிசியோட அறிமுகமானது இந்த மெத்தையால் தானே. அந்த லிசியை காட்டிலும் நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் என்று கேட்டவளின் குரலில் பொறாமையும் காதலும் 100% இருந்தன. லிசியிடம் தான் கேட்ட அதே கேள்வி என்று மனதில் நினைத்த அலெக்ஸிற்கு இப்போது லிசியின் மேல் இருக்கும் காதலுக்கும் மெர்சியிடம் இருக்கும் உறவிற்கும் இடையே உள்ள மலையளவு வித்தியாசம் புரிந்தது. அதே நேரத்தில் லிசியின் மனதில் தனக்கும் ஜார்ஜிற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் புரிந்தது. கெட் அவுட் என்று மெர்சியிடம் காட்டு கத்தலாய் கத்தினான் அலெக்ஸ். சப்தம் கேட்டதும் அடுக்கலையில் இருந்த பணிப்பெண் அலெக்ஸின் அறைக்கே வந்துவிட்டார். அலெக்ஸின் அறையில் மெர்சியை பார்த்ததும், மெர்சி இங்கென்ன பண்ற என்று கேட்க அலெக்ஸ் ஜான் ஜான் என்று தனது மேனேஜரை கத்தி கூப்பாடு போட்டு அழைத்தான். ஜான் வந்து நிற்கவும், இவளை வீட்டில் கொண்டு போய் விடு ஜான் என்றான் கோபமாக. பணிப்பெண்ணும் மெர்சியை வம்படியாக இழுத்து கொண்டு செல்ல அலெக்ஸ் ஓய்ந்து தனது கட்டிலில் வந்து அமர்ந்தான். அப்பாடா, பிரச்சனை ஓய்ந்தது என்று தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவனால் எதையுமே தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. மேலும் 4 மணி நேரம் கடந்தது. எஸ்டேட்டுக்கு போய் அக்கவுண்ட்ஸையாவது பார்க்கலாம் என்று நினைத்தவன் மீண்டும் குளித்துவிட்டு உடை மாற்றிவிட்டு வந்தான். பசி வயிற்றை கிள்ள சாப்பிட அமர்ந்தான். அப்போதுதான் அவனது கைபேசி அழைத்தது. அழைப்பது யார் என்று பார்த்தவன் தனது அக்கா ஜூன் மேரி என்பதை அறிந்ததும் சாப்பிடாமல் எழுந்துவிட்டான். அறைக்குள் சென்று அழைப்பை ஏற்றான்.
இரு பக்கமும் நீண்டதொரு மௌனம். பிறகு அலெக்ஸே பேச்சை ஆரம்பித்தான். சொல்லுக்கா, என் பொண்ணு பிடிவாதம் பிடிக்கிறா. இந்த பிரச்சனைக்கு என்னதான் வழி? என்னை விட்டுடுக்கா ப்ளீஸ் என்றான் அலெக்ஸ். சரிடா, நீயும் பிடிவாதம் பிடிக்கிற, அவளும் பிடிவாதம் பிடிக்கிறா. ஓ மேல கை வைக்க முடியாது. அவ கையை காலை உடைச்சி அமெரிக்கா அனுப்புறேன். 1 வருஷம், ஒரே வருஷத்துல அவ படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ திரும்ப இந்தியா வந்துடுவா. அப்பவும் உன்னை தான் கட்டிக்குவேன்னு அவ சொன்னா நான் என்ன பண்றது? 1 வருஷம் கழிச்சு அதை பத்தி பேசலாம்க்கா. இல்ல, இப்பவே எனக்கு முடிவு தெரியணும். அவளுக்கு எந்த ஹோப்பும் நான் கொடுக்கல. ஆனா எனக்கு முடிவு தெரியணும். ஒரு அக்காவா எனக்கு அந்த உரிமை கூட இல்லையாடா? என் மனசு மாற 1 வருஷம் டைம் தர மாட்டியாக்கா? லிசியா 5 வருஷமா லவ் பண்ணேன். இப்ப அவ எனக்கு இல்லவே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. அவளை மறக்க 1 வருஷம் டைம் தர மாட்டியா? ஒரு தம்பியா எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? சரிடா என்று கூறி அழைப்பை துண்டிக்கப் போன ஜூன் மேரி, 1 நிமிஷம் அலெக்ஸ் என்றார். சொல்லுக்கா. கல்யாண விஷயத்துல உன்னை ஃபோர்ஸ் பண்றதுக்கு சாரி என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். 1 வருடத்தில் அலெக்ஸின் மனம் மாறட்டும். மெர்சியின் தூய்மையான நேசம் அவனை மனிதனாக மாற்றட்டும். லிசியை தேடிச் சென்ற ஜார்ஜ் அவளை கண்டுபிடித்தானா? லிசி எதற்காக ஜூன் ஜூலை மாதத்தில் என்று யோகியிடம் புதிர் போட்டாள்? அவள் சொன்ன விடுகதையை ஜார்ஜ் புரிந்து கொண்டானா? அவள் விளையாடிய சதுரங்க ஆட்டத்தில் ஜெயித்தவன் 4 நாட்களாய் பகடை காயாய் தன்னை பந்தாடியவளை நேரில் கண்டதும் என்ன செய்வான்? ஆத்திரப்படுவானா? ஆவேசப்படுவானா? காதல் செய்வானா? காதல் கற்பிப்பானா? சாரி, அவன்தான் லிசியை காதலிக்கவே இல்லையே. லிசியின் மேல் அக்கறை தானே படுறான். முன்பு சொன்ன வாக்கியத்தை மறந்து விடுங்கள். ஜார்ஜ் லிசியை என்ன செய்ய போகிறான்? ஏய் ஜார்ஜ், லிசிய என்ன செய்ய போற? அத்தியாயம் 25. லிசி ஜார்ஜிற்காக ஓர் இடத்தில் காத்திருந்தாள். அவள் சொன்ன விடுகதையின் விடை ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும். அப்பகுதியில்தான் லிசி காத்து கொண்டிருந்தாள். வானில் சூரியனின் நிழலில் ஒதுங்கியிருந்த நிலா லிசியிடம் ஆதங்கமாய் கேட்டது. என்னோட அலெக்ஸை விட்டுட்டு ஏன் ஜார்ஜை தேர்ந்தெடுத்த லிசி? ஒரு நீண்ட நிமிடத்தை மௌனத்தில் கடத்திய லிசி தன் பக்க விளக்கத்தை சொல்ல நினைத்தாள். அலெக்ஸ் என் மேல காதல் மழை பொழிஞ்சான். இல்லைன்னு நான் சொல்லல. அவன் தான் என் பெண்மையை முதலாக கைப்பற்றினான். அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. உலகத்தையே என் காலடியில போட தயாரா இருந்தான். அதையும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆனா என்ன ஆனா? நிலா கோபமாக கேட்டது. நிலவையும் குறை சொல்ல முடியாது. அதற்கு பிள்ளை பாசம். பொறு, சொல்றேன். ஆனா அலெக்ஸ் செய்தது தப்பு. என்னை தொட்டது தப்பான காரியம். ஜார்ஜ் என்னை கட்டி பிடிக்கல, முத்தம் கொடுக்கல, என் கூட செக்ஸ் வச்சுக்கல. ஆனா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய கடைசி நிமிஷம் வர ஜார்ஜ் கைவிடல. தன்னோட லிசி தப்பான காரியத்தை என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலுமே சரின்னு சொல்ல மாட்டான்னு நம்பினான். அவன் மேல நான் வச்சிருக்கிற நேசத்தை கண்மூடித்தனமா நம்பினான் என்று லிசி வாதிட, லிசி, அடிப்படை காம உணர்வு கூட இல்லாத ஒரு உறவோடு எப்படி உன்னால சுகித்து வாழ முடியும் என்று கேட்டது நிலா. நான் ஒரு பொண்ணு, அவன் ஒரு ஆண். இந்த விஷயத்துல மாற்றம் இல்லாதவரை எங்களால சுகித்து வாழ முடியும் லிசி என்று அதிர்ந்து கேட்டது நிலவு. ஜார்ஜோட இடத்துல அலெக்ஸ் இருந்திருந்தா இப்படி நடந்திருப்பானான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீயே சொல்லேன், உனக்கு தான் அலெக்ஸ் பத்தி நல்லா தெரியுமே. ஜார்ஜ் இடத்துல அலெக்ஸ் வச்சு பார்ப்போம். என்னை தேடி அலெக்ஸ் தெரு தெருவா திரியிறான்னு வச்சுக்குவோம். நான் வேறு ஒரு ஆம்பளையோடு தங்கியிருக்கிறது அவனுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்கோ. அதே நேரம் ஊரே என்னை பத்தி தப்பா நினைக்குதுன்னு வையேன். அப்போது அலெக்ஸால என் மேல நம்பிக்கையை இழக்காம இருக்க முடியுமா? ஒரு க்ஷணம் கூட அலெக்ஸ் என்னை சந்தேகித்திருக்க மாட்டானா? லிசி என்னை நிஜமாவே விரும்புறாளா, இல்ல அந்த பணக்காரனை தான் விரும்புறாளான்னு ஒரு வினாடி கூடவா அலெக்ஸ் யோசிச்சிருக்க மாட்டான்? பதில் சொல்லு. லிசி நிலவை அதட்டினாள். நிலா ஊமையாய் நின்றது. ஜார்ஜ் அளவிற்கு இந்த உலகத்துல யாருமே என் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. நம்பிக்கை காதலை விட பெருசா லிசி? நம்பிக்கை உலக விட பெருசுன்னு உனக்கு தெரியாதா? விசையின் மேல் நம்பிக்கை வைத்து இயங்கும் லட்சோப லட்ச கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் தானே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் அங்கமான உனக்கு இது தெரியாதா? உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு என்னோட ஜோஜு தான் வேணும். காதல் வேணாம், காமம் வேணாம், நம்பிக்கை தான் வேணும். ஜார்ஜின் அக்கறை தான் வேணும் என்று லிசி சப்தமாக சொன்ன வேளையில் இடியும் மின்னலும் வந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு எடுத்து கொண்ட நிலவு, மழை வரப்போகுது லிசி, வீட்டுக்கு கிளம்பு என்றது அக்கறையாக. இல்ல, என்னோட ஜார்ஜ் வரும் நேரம் இது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். அவனுக்காக தான் காத்திருக்கேன் என்றாள் லிசி. வாழ்த்துக்கள் லிசி என்று முழு மனதாக சொல்லி விடைபெற்றது நிலவு. வசந்தாவின் வீட்டிலிருந்து கிளம்பிய ஜார்ஜ் நேராக அவர்கள் சிறு வயதில் குளித்து விளையாடும் குமுளி அருவிக்கு ஓடினான்.
ஹோவென்று கத்திக் கொண்டிருந்தது குமிழி அருவியின் பருத்த உடல் பகுதி. உயரத்தில் குள்ளமாக இருந்தாலும் வருடங்கள் கடந்த பிறகும் செழுமை குறையாமல் அழகாக இருந்தது அந்த அருவி. ஓங்கி உயர்ந்த மலையில் இருந்து விழும் பிரம்மாண்டம் இல்லாமல் அருவிகள் குட்டையாய் இருப்பது கூட அழகுதான். நெற்றி நிறைந்திருக்கும் சிகப்பு திலகம் போல மங்களகரமாக இல்லாமல் கீழ் உதட்டின் ஓரமாய் சிறு புள்ளியாய் இருக்கும் அழகு மச்சம் போல சிறிதாய் அழகாய் இருந்தது அந்த அருவி. எது அழகில் உயர்ந்தது, பொட்டா மச்சமா என்று கேட்பது அறிவீனம். இரண்டும் ஒவ்வொரு விதத்தில் அழகு. அருவியின் பக்கவாட்டில் இருந்த பாறையில் லிசி அமர்ந்திருந்தாள். லிசி. அருவியின் இரைச்சலை கடந்து ஜார்ஜின் குரல் ஒலித்தது. ஆனால் அவனது காலடி ஓசை கேட்டபோதே அவனது வருகையை உணர்ந்த லிசி அவனது பெயர் ஒலித்த பின்னும் திரும்பவில்லை. அசையாது பாறை மேல் அமர்ந்து அருவியை வெறித்து கொண்டிருந்தாள். அவள் கட்டியிருந்த வெள்ளை நிறச் சேலையில் பச்சை நிறத்தில் பார்டர் போட்டிருந்தது. அருவியின் வெண்மையோடும் பச்சை பசேல் என சுற்றி நிறைந்திருக்கும் செடிகளோடும் லிசியின் தோற்றம் போட்டி போட்டு கொண்டிருந்தது. புயல் வந்து ஓய்ந்ததை அறியாத மான் குட்டி போல அற்புத அமைதியோடு பாறை மேல் அமர்ந்திருந்தாள் அவனது லிசி. ஆனால் ஜார்ஜின் மனதுக்குள் அடித்து கொண்டிருந்த புயல் காற்று அவளை கண்ட பின்பும் ஓய்ந்த பாடில்லை. வானளவு கோபம் கொண்டு சிறுத்தை புலியாய் அவளை குதறிடும் எண்ணத்தில்தான் அருவிக்கு வந்து சேர்ந்தான் ஜார்ஜ். ஆனால் அவளை நேரில் பார்த்த பொழுதில் உள்ளுக்குள் குதியாட்டம் போட்டு கொண்டிருந்த புலி பூனைக்குட்டியாய் வாலாட்டும் நாய்க்குட்டியாய் மாறிப்போனதை நினைத்து சிரிப்பே வந்துவிட்டது ஜார்ஜிற்கு. மெல்ல அவளை நோக்கி எட்டு வைத்தான். பார்வை அவள் மேல் இருந்தாலும் நீருக்குள் மூழ்கியிருக்கும் பாறைகளை சரியாக கண்டுபிடித்து கால் பதித்தான். சிறு வயதில் பலமுறை கடந்த பாதை என்பதால் அவனது மனம் அவ்வழித்தடத்தை மனனம் செய்து வைத்திருந்தது. இன்னும் அவன் புறம் திரும்பாமல் தர்ணா செய்பவளைக் கண்டு பொறுமை இழந்தவன் அவளது தோள் பற்றி எழுப்பினான். தன்புறமாய் திருப்பினான். தெளிந்த நீரோடையாய் இருந்தது அவளது முகம். அவ கன்னத்துல 2 அப்பு அப்புடா என்று 4 நாட்களாய் அலைந்து திரிந்த உடல் உந்தியது. உடனே, ஏய் பொய் மூட்டை, எவ்வளவு பொய், இந்த 10 நாள்ல எவ்வளவு பொய் பேசியிருக்க என்று ஆத்திரமாய் தனது பேச்சை ஜார்ஜ் ஆரம்பிக்க லிசி கள்ள புன்னகை உதிர்த்தாள். அவளின் சிரிப்பின் அர்த்தம் உணர்ந்து, நான் எங்க பொய் பேசினேன்னு கண்ணால நக்காலா கேட்கிறியா என்றான் ஜார்ஜ். ஆம் என்ற அர்த்தத்தில் லிசியின் கண் இமைகள் ஒரு வினாடி மூடி திறந்தன. நீ பொய் பேசினா என்ன, மற்றவங்கள பொய் பேச வச்சா என்ன, எல்லாம் ஒரே கணக்குல தான் வரும். என்கிட்ட பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல லிசி என்று அதட்டினான் ஜார்ஜ். குரல்தான் கோபமாக இருந்தது. ஆனால் அவளது தோளை பற்றியிருக்கும் அவனது கைகள் அவள் மீது கொஞ்சி குலைந்தன. பிறந்த குழந்தையின் சருமத்தை வருடுவது போல மெல்ல வருடினான் ஜார்ஜ். யோகியே என்கிட்ட பொய் பேச வச்சிட்டீல என்று குற்றம் சுமத்தினார். அலெக்ஸ் உன்னை தொந்தரவு செஞ்சது கூட என்கிட்ட சொல்லல பாத்தியா? அடுத்த குற்றத்தை சுட்டி காட்டினான். இன்னும் மௌனமாக ஊமை பாஷை பேசிட லிசி விரும்பவில்லை. நானே ரொம்ப குழம்பி இருந்தேன்டா. அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் என்ன ஆகியிருக்கும்? சொன்னா அவனை அடிச்சு உதச்சி போடுவேன். என்னால ஊர் ஊரா தலைமறைவு வாழ்க்கை வாழ முடியாது. நான் எங்க போனாலும் வால் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அலெக்ஸ் ரெடியா இருந்தான். அதான் தனியா சமாளிப்போன்னு நினைச்சேன் என்றால் அமைதியான குரலில் லிசி. 3 நாட்களுக்கு பிறகு அவளது குரலை கேட்கிறான். உள்ளம் குளிர்ந்தான். தோள் வளைவில் கட்டை விரலால் இதமாய் வருடினான். அவனது பேச்சினாலோ தொடுகையினாலோ லிசியின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவன் வருவான் என்றும் இப்படியெல்லாம் பேசுவான் என்றும் அவனது விரல்கள் கொஞ்சி கொஞ்சி பேசும் என்றும் அவளுக்கு 10 நாட்களுக்கு முன்னையே தெரியும் போல. என் காதுல வந்து விழுந்த அத்தனை பொய்களையும் போலியான சாட்சிகளையும் மீறி நான் வருவேன் நினைச்சியில. உன்னை தேடி குமிழி வருவேன், இந்த அருவிக்கு வருவேன்னு உனக்கு தெரியும்ல லிசி. 1000 பொய் சாட்சியை முன்ன வந்து நின்னாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா லிசி? ஆனா என் மேல இருக்கிறது நம்பிக்கையா காதலாடி? காதலா இருந்தா என்னை அலைய விட்டுருப்பியாடி என்று ஆசையும் கோபமும் கலந்து கேட்டான் ஜார்ஜ். உணர்வுகளற்ற லிசியின் முகம் கண்ணாடி போல தெளிவாகவே இருந்தது. எனக்கு தான் உன் மேல காதலே இல்லையே ஜோஜு. எனக்கும் உன் மேல காதலே இல்லை லிசி. ஆனா மலையளவு நம்பிக்கை வச்சிருக்க என் மேல இல்ல? ஆமா லிசி, நான் உன்னை நம்புவேன்னு வசந்தா கிட்ட சொன்னியாமே, உனக்கும் என் மேல மலையளவு நம்பிக்கை இருந்ததா லிசி? விடை தெரிந்த கேள்விகள் எதற்கும் பதில் கூறாமல், என்னை விவாகம் செய்ய ஆசைப்படுறியா ஜோஜு ஜார்ஜ் என்று கேட்டார் லிசி. அவளது முகத்தை விட தெளிவாக வந்து கொட்டியன வார்த்தைகள். எரிமலைக்குள் தானிருக்க பூவின் அமைதியை உடல் முழுதும் பூசிக்கொண்டு நின்றவளின் உதடுகளை விரல்களால் வருடினான் ஜார்ஜ். இப்போது கேள்வி பதில் நேரமில்லை.
நமது கதையின் இறுதி அத்தியாயம் எழுதும் நேரம் என்பது போல இருந்தது அவளது பார்வையும் பேச்சும். இங்கேயே இப்பவே விவாகம் செய்யலாமா ஜார்ஜ்? இந்த இடத்துல விவாகம் செய்யணும் தானே நீ ஆசைப்பட்ட? கரகரப்பான குரலில் என்றன ஜார்ஜின் உதடுகள். பூ, மாலை, கெட்டி மேளம் இதெல்லாம் வேணாமான்னு நீ கேட்கலையே ஜார்ஜ்? பவள மல்லியும் பன்னீர் புஷ்பங்களும் பாறைகளில் சிதறி கிடந்தன. பாறை மேல் கிடந்த சில பன்னீர் புஷ்பங்களை கையில் அள்ளி கொண்டான் ஜார்ஜ். கையில் இருந்த பன்னீர் புஷ்பங்களில் ஒன்றை எடுத்து அவளது காதோறும் சொருகினான். கூசி சிலிர்த்தவள் கண்களை இறுக மூடியபடியே லேசாக அண்ணாந்து சிதறும் அருவி நீரை முகத்தில் வாங்கி கொண்டாள். கண்கள் மூடிய நிலையில் லிசி. கன்னங்களில் அருவி நீர் சிதறி கிடக்க லிசி. அலெக்ஸின் பணம் காசை தனக்காக உதறி தள்ளிய லிசி. நினைக்க நினைக்க ஜார்ஜின் உள்ளமெல்லாம் பரவசமெல மிச்சமிருந்த பூக்களை அவள் முகத்தில் மேல் ஊதி தள்ளினான் அவன். முகத்தில் வந்து விழுந்த புஷ்பங்களை கண்கள் மூடி ரசித்தாள் லிசி. மோக நிலையில் அவளது முகம் இருக்க தனது இரு கைகளையும் மாலையாய் அவன் மேல் போட்டுக்கொண்டான் ஜார்ஜ். அவன் ஆண், அவள் பெண் என்ற அடிப்படை இலக்கணமே அவர்களின் மோகத்திற்கு போதுமானதாக இருந்தது. தனது கண்களில் ஒய்யாரமாய் படுத்து கிடந்த ஒரு பன்னீர் புஷ்பத்தை கையில் எடுத்தாள் லிசி. கண்கள் திறந்து தலை நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள் அவனது சட்டை பொத்தானில் பன்னீர் புஷ்பத்தை சொருகினாள். பெரும் காதலுடன் அவனை அவள் பார்க்க அவளது இரு கைகளும் அவனது தோள் மேல் மாலையாய் படர்ந்திருக்க அருவியின் பேரிரைச்சலை அவளிடம் கண்களால் சுட்டி காட்டினான் ஜார்ஜ். பன்னீர் புஷ்பம் பூவாசம் தந்ததா லிசி? என் கைகளால் மாலை கிடைச்சதா? அருவியின் கெட்டி மேல சத்தம் கேட்டுச்சா லிசி? அவள் வேண்டுமா என்று கேட்டவைகளை அடுக்கினான் அவன். என்றவள் கண்களில் இருந்த கண்ணீர் கன்னம் வழியாக வழிந்து திக்கற்று அவளது கழுத்து நோக்கி ஓடிற்று. திசையின்றி ஓடிடும் கண்ணீர் துளிகள் கழுத்தில் இருந்து இன்னும் ஆழமாய் செல்வதை கண்டான் ஜார்ஜ். தான் இளைப்பாற நினைக்கும் இடத்திற்குள் அவை இறங்குவதற்கு முன்பாக விரல்களால் அவளது கண்ணீரை துடைத்தெடுத்தான். விவாகம் முடிஞ்சது லிசி. நீ கேட்ட பூ, மாலை, கெட்டி மேளம் எல்லாம் தந்தாச்சு என்றான் திருப்தியாக. ஏதோ பேச ஆரம்பித்தவளிடம் யாகம் வளர்க்கலையான்னு கேட்காத. உன்னை தேடி தேடி தவிச்சு நெஞ்சு இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குடி. எனக்கு உன் மேல இருப்பது உண்மையான நேசமா இரக்கமா அப்படின்னு டெஸ்ட் வைப்பியா? உன்னை காணாம தவிச்சு தவிப்பில என்னோட மனசு எரியுது. அதை நெருப்ப அணைச்சி கொடு என்றான். அழுது கொண்டே அவன் முகம் பாராமல் குனிந்தபடியே கள்ளப்புன்னகை சிந்தியவளிடம், ராட்சசி, சிரிக்கிறது அலறது தவிர எதுவுமே செய்ய மாட்டேன். நானே என் மனசுல இருக்க நெருப்பை அணைச்சிக்கிறேன் என்றவன் ஆக்ரோஷமாய் அவளது அதரங்களை எடுத்துக்கொண்டான். பல 100 நொடிகள் கழித்து விடுவித்தான். நிமிர்ந்து அவன் முகம் காண வெட்கப்பட்டவள் நெற்றி கொண்டு அவனது மார்பில் செல்லமாக மோதினாள். கன்று குட்டி தாய் பசுவை முட்டுவது போல. சில கணங்கள் அப்படியே இருந்தவர்கள் அவர்கள் முன்னால் நீச்சல் குளம் போல தேங்கி கிடந்த அருவி நீரை பார்த்தார்கள். கண்களால் ஏதோ பேசிக்கொண்டார்கள். பிறகு சிரித்து கொண்டே பொத்தன நீருக்குள் விழுந்தார்கள். மீன் குஞ்சுகள் போல தண்ணீருக்குள் அந்தரங்க ரகசியம் நடத்தினார்கள். லிசி நிலவிடம் சொன்னது போல அவன் ஆண், அவள் பெண் என்பதே அனைத்திற்கும் போதுமானதாக இருந்தது. கெட்ட கெட்ட அந்தரங்கம் பல பேசினார்கள். அவர்களின் செயல்களை பார்த்து தண்ணீருக்குள் இருந்த நிர்வாண கெண்டை மீன்கள் கூட வெட்கப்பட்டு கண்களை மூடிக்கொண்டன. லிசி, ஜார்ஜ், தண்ணியை விட்டு வெளியே வேகமா வாங்கடா, ஜலதோஷம் பிடிச்சுக்கும் என்று கண்ணு கெட்டாத தூரத்திலிருந்து வள்ளியம்மையின் குரல் கேட்க இருவரும் குளத்தை விட்டு மனமில்லாமல் வெளியேறினார்கள். சொட்ட சொட்ட நனைந்த உடையோடு ஜார்ஜுடன் அவனது காரில் பயணப்பட்டாள் லிசி. இந்த அழகிய ஜூன் ஜூலை மாதத்தில் ஜார்ஜ் தொடங்கிய பயணத்தின் நேரம் என்ன? வாழ்நாள் முழுமைக்கும் அவர்கள் இணைந்தே பயணிப்பார்கள். அவர்கள் சென்ற பிறகும் ஜூலை மாதத்தில் தண்ணீர் செழிப்புடன் நிறைமாத பெண் போல இருந்த அருவி ஆர்ப்பரித்து கொட்டிக்கொண்டே இருந்தது. இந்த நீர்வீழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சுபம். நிறைவு பெற்றது.